ஓகே ஓகே பாஸ்கர், சொல்லுங்க பாஸ்கர், என்ன பண்ண போறோம் நம்ம? கைஸ் இப்போ நம்ம வந்து என்னன்னா ஹோம் லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் ரிசோர்ஸ் தேவை. ரிசோர்ஸ்க்கு நம்ம ரேம் அண்ட் வந்து சிபியூ யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடிஷ்னலாக நமக்கு தேவை வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னா வந்து அதுக்கு நமக்கு வந்து என்னன்னா எதர் SAN ஆர் NAS வந்து நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஹோம் லேப்ல வந்து அந்த மாதிரி செட்டப்பை கிரியேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை வந்து நேஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டா ஸ்டோராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்ற அசோக் சொல்லிடுங்க. ஸோ முதல் விசென்டர் காமிங்க, இப்போ என்ன டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு காமிங்க, தென் அதுக்கடுத்து என்ன டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் விஸ் சென்டரில் போயிடுறேன். இப்போ வந்து டேட்டா ஸ்டோரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா ஸ்டோர் 1, டேட்டா ஸ்டோர் 100 GB, 100 GB ப்ராக்கெட் 1 அண்ட் டேட்டா ஸ்டோர் 4, விண்டோஸ் டேட்டா ஸ்டோர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 4 டேட்டா ஸ்டோர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் ஆட் பண்ண போகிறோம். எங்கேருந்து அப்படின்னா விண்டோஸ் சர்வரில் இருக்கக்கூடிய நம்ம ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி விண்டோஸ் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் டிஸ்க் ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 GB அலாட் பண்ணியிருக்கோம். அந்த 200 GB வந்து நம்ம டேட்டா ஸ்டோரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 செகண்ட். ஸோ ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து SAN நீங்கள் யூஸ் பண்ணி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிங்கன்னா VMFS ஃபைல் ஃபார்மேட்டாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். பட் விண்டோஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம வந்து டேட்டா ஸ்டோரை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா வந்து அது NFS ஃபைல் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். நம்ம NFSல வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று 3, இன்னொன்று வந்து 4.1. ஓகே, 4.1 அட்வான்ஸ் வெர்ஷன், 3 கொஞ்சம் எர்லியர் வெர்ஷன். ஸோ நம்ம எது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் சர்வரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை வந்து டேட்டா ஸ்டோரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த டேட்டா ஸ்டோர் வந்து NFS ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து விசென்டரில் வந்து அதை ஆட் பண்ணுறது எப்படி, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எப்படி ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து அசோக் வந்து ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீ செக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் விண்டோஸ் சர்வரில் போயிட்டு ஆட் ரூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போயிருங்க. ரூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் போயிட்டீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 1 செகண்ட், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஃபைல் ஸ்டோர் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சர்வரில் வந்து அதுக்கு கீழே SCSI டிஸ்கில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஃபார் NFS இன்ஸ்டால். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எனபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்கை வந்து NFS ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேராக வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஸ்டோரில் வந்து மவுண்ட் பண்ண முடியும். ஸோ டேட்டா ஸ்டோரில் வந்து நம்ம மேப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீ செக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் வந்து ஆட் ரிமூவில் வந்து ரூல்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க. சர்வர் ரோல்ஸில் போயிட்டீங்கன்னா என்ன ஆப்ஷன்னா சர்வர் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் ஃபைல்ஸ் அண்ட் SCSI சர்வீஸில் சர்வர் ஃபார் NFS இன்ஸ்டாலர் இந்த இதை செக் பாக்ஸ் டிக் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ரீபூட் பண்ணிவிடுங்க. ரீபூட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்துடுங்க. அதாவது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். அதர்வைஸ் காமிக்காது. அது இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் இங்கே வரும் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ். அசோக் இப்போ கண்டினியூ பண்ணுங்க. அசோக் இதை ரிமூவ் பண்ணிடுவா. ரிமூவ் பண்ணுங்க. ஸோ கைஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பழசை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் ஷேர்டில் வச்சிருக்கேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, சொல்லுங்க அசோக். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த iSCSI ஃபைல் ஸ்டோரேஜ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா iSCSI அப்படின்ற ஆப்ஷன் வரும். இப்போ இதில் வந்து ரைட் சைடில் டாஸ்க்னு இருக்கு பாருங்க, டாஸ்க். அதில் வந்து நியூ iSCSI விர்ச்சுவல் டிஸ்க் கொடுக்கணும். எங்களை கீழே வந்து நம்ம ஆட் பண்ண அந்த 200 GB காட்டும். இ டிரைவ் காட்டுதுங்க இல்லையா,
நீங்க ஆமா. ஆட் பண்ண அந்த 200 ஜிபி கீழ காட்டுது. இப்ப அந்த டிஸ்க்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நம்ம இப்ப நீங்க வந்து ஃபுல்லா இப்ப 200 ஜிபி குடுக்க போறீங்கன்னா, குடுக்க போறீங்களா? இல்ல வந்து பிரிச்சு குடுக்க போறீங்களா? 100 ஜிபி 100 ஜிபி 200 குடுக்க போறீங்களா? 200 குடுத்துற போறேன். ஃபுல்லா குடுக்க போறீங்களா? ஒரே LAN-ஆ ம். குடுக்க போறீங்க. ஆமா. சரிங்களா? அப்ப வந்து LAN நேம் குடுத்துக்கோங்க. LAN-ஓட நேம். இல்ல டேட்டா ஸ்டோர்னா டேட்டா ஸ்டோர் நேம். ஓகே. LAN LAN 1 1 குடுத்துட்டீங்களா? போட்டுறேன். ஓகே. ரைட். நெக்ஸ்ட். ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஃபோல்டர் நேம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. நம்ம வேற நேம் குடுத்துக்கலாமா? ஓகே. வேற நேம் குடுத்துங்க. LAN 01 குடுத்துக்கங்களா? இல்ல வேற டேட்டா ஸ்டோர் ஆல்ரெடி டேட்டா ஓகே. ஸ்டோர்னு ஒண்ணு இருக்குல்ல கன்ஃப்யூஸ் ஆகும். 01 குடுத்தாச்சு. ஓகே. ஓகே. ரைட். ஓகே. இப்ப இதுல வந்து நீங்க நம்ம ஃபுல் டிஸ்க் இப்போ 200 ஜிபி இருக்குன்னா, அந்த 2 ஜிபி ஃபுல்லா குடுக்க போறேன்னா, ஃபிக்ஸ்ட் சைஸ்ல குடுக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து 200 ஜிபி வந்து நான் 100 குடுக்குறேன்னா, டைனமிக் குடுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃபுல் சைஸ் குடுக்க போறோம். அதனால ஃபிக்ஸ்ட் சைஸ்ன்னு குடுத்துட்டு, அங்க அந்த ஃபுல் டிஸ்கோட சைஸ் போட்டுருங்க. 200 ஜிபி. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். இந்த செக் பாக்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டுமா? அதெல்லாம் சிட்டிஸ் அப்படிதான். ஓகே ஃபைன். கைஸ் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. நீங்க 200 ஜிபி ஆல்ரெடி நம்ம ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் குடுங்க. ஓகே. ஓகே. இப்ப இதுல வந்து ஆல்ரெடி LAN இப்போ வந்து புதுசா தான் நம்ம கிரியேட் பண்றோம். அதனால நியூ அசோக். ஐஸ்கசி டார்கெட் குடுக்கணும். கேக்குதுங்களா? ஹலோ? ஹலோ? கேக்குது ப்ரோ. ஓகே. நியூ ஐஸ்கசி டார்கெட் குடுங்க. கீழ செலக்ட் பண்ணிக்கங்க. நியூ ஐஸ்கசி டார்கெட். அசோக் கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது. கைஸ் மத்தவங்களுக்கு என் கேக்குதா? வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது? பாஸ்கர் உங்க வாய்ஸ் கேக்குது பாஸ்கர். கேக்குது. கேக்குது. மினிமைஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க சர்வர். பாஸ்கர் பிரதர் உங்க வாய்ஸ் கேக்குது. நீங்க கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு. அசோக் கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ஃபைன். கேக்குது. இப்ப சொல்லுங்க. ஓகே. ரைட். இதுல வந்து கீழ நியூ ஐஸ்கசி டார்கெட் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. ஓகே. செலக்ட் ஆகலையுமா? ஆயிடுச்சு. செலக்ட். ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் குடுங்க. ஓகே. ஓகே. இங்க LAN நேம் குடுத்து LAN 01 குடுத்துக்கங்க. LAN 01. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இப்ப இங்க வந்து நம்ம ஆட் குடுக்கணும். ஆட் குடுக்குறது எதுன்னா, நம்ம இப்ப எந்த ஹோஸ்ட்டுக்கெல்லாம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த ஹோஸ்ட் இப்ப 2 ஹோஸ்ட் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அந்த 2 ஹோஸ்டோட ஐபிய வந்து நீங்க இங்க குடுக்கணும். குடுத்தீங்கன்னா மேப் ஆயிடும். இதுல வந்து கீழ என்டர் வேல்யூ இருக்கு இல்லையா? என்டர் வேல்யூ ஃபார் எ செலக்டட் டைப்ல வந்து ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு, 2 ஹோஸ்ட்னா அந்த 2 ஹோஸ்ட் ஐபி இங்க குடுத்துருங்க. ஓகே. ஆட். ஓகே. இன்னொன்னு இருக்கு அதையும் கொடுத்துறேன். குடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருவா? ஓகே. நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட். கிரியேட்டா? ஓகே. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு நாட் கனெக்டட்னு காட்டும். நம்ம அங்க வந்து ஐஸ்கசி சாஃப்ட்வேர் அந்த அடாப்ட் அங்க வந்து ஆட் பண்ணணும். ஹோஸ்ட்ல போயிட்டு ஓகே. நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேப் ஆயிடும். சொல்லுங்க. இப்ப இது கம்ப்ளீட் ஆகட்டுமா? முடிஞ்சோன்னா ஆட் பண்ணிக்கலாம்.
கீழே ஸ்டேட்டஸ் பாருங்க, நாட் கனெக்டட் இருக்கா? இங்க டார்கெட் ஸ்டேட்டஸ் வந்து நாட் கனெக்டட் இருக்கு பாருங்க. ஓகே 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 ஃபைன் ஃபைன். எஸ் ஆமா, ஏன்னா நம்ம இன்னும் அங்க அசைன் பண்ணல. கரெக்ட். நம்ம ஹோஸ்ட்ல போயிட்டு அங்க ஐஸ்கசியோட அடாப்டர் ஆட் பண்ணிட்டு எந்த ஐபி கொடுக்கணும்னா நம்மளோட இந்த சர்வரோட ஐபியை கொடுக்கணுங்க. ஓகே கொடுக்கவா? கொடுங்க. இப்போ 104க்கு ரைட் கிளிக் பண்றேன். ஓகே கைஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா வந்து இப்போ ஒரு டேட்டா ஸ்டோர் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ESXi ஹோஸ்ட ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீஸ்கேன் கொடுத்துருங்க. இதுக்கு டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி ஐஸ்கசி அந்த அடாப்டர் ஆட் பண்ணணும். ஐஸ்கசி Okay, சாஃப்ட்வேர் நம்ம ஸ்டோரேஜ் அடாப்டர் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, உள்ள கொண்டு ஆமா வரதுக்காக. ஆமா அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ரீஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் வந்து சொல்லுங்க. இதுல வந்து கான்ஃபிகர் இருக்கும். ஓகே ஆட் சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக எனக்கு அந்த ஹோஸ்ட்ல தான் பண்ணேன். இதுல ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. ஐஸ்கசி அடாப்டர்னு ஆட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை சர்ச் பண்ணுவோம், இல்லாட்டினா அங்க போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இண்டிவிஜுவலாக அதில் போய் தான் எனக்கு இதில் எக்ஸாக்டாக எங்கன்னு தெரியல. திங்க் ஸ்டோரேஜ் அடாப்டர்னு நினைக்கிறேன். ஆட் சாஃப்ட்வேர் அடாப்டர் அது. செக் பண்ணி பாப்போமா? ஸ்டோரேஜ் அது கொடுத்து பாருங்க. ரைட். இல்ல அந்த ESX ரைட் கிளிக் பண்ணுங்க. ESX ரைட் கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் போங்க. கரெக்ட். ஆட் ஐஸ்கசி தான் இதான். ஐஸ்கசி அடாப்டர். ஓகே இப்போ கொடுத்து பாப்போமா? ஆட் ஆயிடுச்சுன்னு பாப்போமா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஆக்சுவலாக அந்த ஐபி கொடுக்கணும். அது டைனமிக்னு கொடுப்போம். நம்ம ஹோஸ்ட்ல போய் கொடுப்போம். ஆக்சுவலாக இங்க எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு இந்த ஆப்ஷன். இல்ல இங்க ஆட் பண்ணாதான் வரும். நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டோரேஜ்ல போயிட்டு இப்போ ரீஸ்கேன் பண்ணிட்டு நியூ டேட்டா செட் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணலாம்னு அங்க வரணும். வந்துருச்சுன்னா மேப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சி இப்போ வந்து NFS ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் இதுல எது செலக்ட் பண்ணீங்க? இல்ல நான் VMFS தான் செலக்ட் பண்ணேன். NFS செலக்ட் பண்ணல. ஓ அதே கொடுத்துடலான்றீங்களா? சரி ஓகே. NFS கொடுக்கல. ஏன்னா இங்க VMFS தான் வரல. ரிஃப்ளெக்ட் ஆகல பார்த்தீங்களா? வரல. ஓகேவா? சோ இப்போ இங்க பாப்போம். இங்க காமிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபைன். சோ 3.4.1 கொடுக்கவா? ஓகே. LAN 01 ரைட்டா? இங்க பார்த்தது கொடுத்தீங்களா? நான் இங்க உள்ள VMFS தான் கொடுத்தேன். ஆக்சுவலா அங்க அடாப்டர் கொடுத்துட்டு நான் சர்வரோட ஐபி கொடுத்தோன்னே மேப் ஆயிடுச்சு. பட் இங்க NFS தான் செலக்ட் பண்ணி கொடுக்கல. VMFS தான் கொடுத்தேன். இப்போ பேக் போயிட்டு VMFS கொடுங்க. அதுதான் கொடுத்திருக்கேன் நானு. இல்ல என்னன்னா ஹோஸ்ட்ல சரி அங்க போய் கொடுத்து பாத்துருமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருங்க. ஆப்ஷன் சிம்பிள் செக் தான். பண்ணிக்கிறேன். இல்ல இதுலயே பண்ணுங்க. இதுல இப்போ VCenter இருக்கும். பண்ணுங்க. VCenter இல்ல இருக்கு. VCenter ஆப்ஷன் போங்க தெரியல. சோ. VCenter போங்க சோ. ம். பாஸ்கர். அந்த டேட்டாஸ் ஒரு ஸ்கசி அடாப்டர் வந்துருச்சுல. வந்துருச்சு. மறுபடியும் ஸ்டோரேஜ் போங்க. எஸ் ப்ரோ. இதுல வந்து ஸ்டோரேஜ்ல அடாப்டர்ல போனா ஹோஸ்ட்ல வந்து சாஃப்ட்வேர் ஐஸ்கசின்னு இருக்கு. ஓகேங்களா? அதுல கீழே போனா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டுது. டிசேபிள், எனேபிள் காட்டுது. அதுல கீழே வந்து டைனமிக் டார்கெட்னு இருக்கு. அதுல ஆட் டைனமிக் டார்கெட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் ஆட் பண்ற ஆப்ஷன் காட்டுது ஹோஸ்ட்ல. இல்ல வரல. நீங்க அப்ப ஹோஸ்ட் லெவல்ல தான் ஆட் பண்ணனும் நினைக்கிறேன். ஹோஸ்ட் லெவல்ல சோ போயிடுங்க. ஓகே. ஸ்டோரேஜ் வந்துட்டேன். ஸ்டோரேஜ்ல இதுல வந்து அடாப்டர் இல்ல ப்ரோ. இதுல இல்ல. ஸ்டோரேஜ்ல அடாப்டர்ஸ் டேட்டா ஸ்டோரேஜ்ல கேன்சல் ஓகே ஓகே பண்ணிட்டு ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சாஃப்ட்வேர் ஐஸ்கசி ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த அடாப்டர் ஆட் பண்ணிட்டு மேப் பண்றோம். கீழே வந்தீங்கன்னா Okay. லாஸ்டா டைனமிக் டார்கெட்னு இருக்கு பாருங்க. லாஸ்டா இதுல வந்து இது வந்து ஆட் டைனமிக் டார்கெட்ல வந்து நம்ம சர்வரோட ஐபி கொடுக்கும். ஏன்னா அங்கதான் நம்ம NFS கான்ஃபிகர் டிஸ்க் இது பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஆமா, இங்க வந்து நம்ம சர்வரோட ஐபி கொடுத்தா போதும். ஓகே அவ்வளவுதானே?
அவ்வளோ சேவ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருங்க. இது ரிமூவ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டேன். ஓகே ப்ரோ. இப்போ வந்து ரீஸ்கேன் அண்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்து பாருங்க. இங்கே ரீஸ்கேன் ஆகும். ஓகே ரிஃப்ரெஷ் ட்ரெஸ் பாருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரிஃப்ளெக்ட் ஆட் ஆகும். ஓகே ரிஃப்ரெஷ் கொடுங்க. இங்க ஆன்லைன் தான் இருக்கு. ஓகே 65 டாஸ்க்ல பார்க்கவா? அப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்துடும். இது மேப் பண்ணி இவ்வளோதான் ப்ரொசீஜர். மேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, அப்ப இங்கேயும் டிஸ்ப்ளே ஆயிடும் ரைட்டா? ஆமாம், அங்கேயே வந்துடும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ இன்னொரு இதுலேயும் ட்ரை பண்ணுறேன். ஆ ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நேரம் ஆகும், ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு அதான் கொஞ்சம் டைம் எடுத்து வந்துருச்சு. ரொம்ப நேரம் ஆகாது. ரிஃப்ரெஷ் பண்ணாலே வந்துடும். ஓகே, அந்த மேப் பண்ணுற இவ்வளோ அங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம டைனமிக் டார்கெட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேப் ஆகிடும். அவ்வளோதான். இதில் எனபிள் தானே கொடுத்தீங்க, எனபிள் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அதை செக் பண்ணிடுறேன். நான் எனபிள் கொடுத்தா அந்த ஆப்ஷன் வரும். எடிட் ஆப்ஷன் இல்லையோ? செக் பண்ணுவோம். இது எடிட் பண்ண முடியுமா? கான்ஃபிகர் ஐஸ்கசி கிளிக் பண்ணுங்க. மேலே எனபிள் தான் இருக்கு. எனபிள் தானே இருக்கு கீழே. ஓகே, ஐபியில் செக் டார்கெட் பண்ணி ஐபி இருக்கு. ஓகே. ஓகே ஓகே. போர்ட் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா அது எடுத்து சார். டிஃபால்ட்டா அதுவே நம்ம கொடுக்க வேண்டாம். பாருங்க கைஸ், டைனமிக் டார்கெட்ஸ்ல போயிட்டு டைனமிக் டார்கெட்ஸ் கிளிக் பண்ணுங்க. கீழே ஒரு டேப் ஓபன் ஆகும். ஸோ அங்கே வந்து நம்ம எந்த சர்வர்ல இருந்து ஷேர் பண்ணமோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ரீஸ்கேன் அடாப்டர் வந்துடுச்சு. அடாப்டர் இருக்கு. இன்னும் வரல. மற்ற ஹோஸ்ட்லையும் ஆட் பண்ணிருங்க. மொத்தம் 3 ஹோஸ்ட் இருக்கா? இல்ல, இப்போதைக்கு 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வி சென்டருக்கும் கனெக்ட். ஆமா, இதுல கனெக்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ ரீஸ்கேன் வேணா பண்ணி பார்ப்போம். கரெக்ட். ஹோஸ்ட்ல ரீஸ்கேன் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் ஆட் பண்ண தேவையில்லையா? இல்லை, இப்போ நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. மேப் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும்.
அங்கே ஐபிக்கு டைனமிக் டார்கெட்டில் கொடுத்துட்டாலே இங்கே மேப் ஆகிடுது, ஸ்டோரேஜ் ஓகே. வந்துடும். அப்புறம் நியூ டேட்டா செட் நம்ம ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நியூ டேட்டா செட் கொடுத்து அதை நம்ம உள்ள அலோகேட் பண்ணணும், ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். அது ஓகே. ஓகே, இப்போ நீங்கள் நியூ டேட்டா செட் கொடுத்து பாருங்க ப்ரோ. வருதுன்னு பார்த்துருவோமா? செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருவா? கொடுத்துருங்க. ஓகே, இன்னும் வரல. ம். சரி, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக வந்துடும். ப்ரொசீஜர் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும், வந்துடும். ஆனால் சரி ப்ரோ, பார்ப்போம். ஓகே. ஓகே. அப்ப மூவ் பண்ணலாமா? இது ஓகே. உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு ஆகுதுக்கு அசோக்? இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்தது. அது நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் மாற்றி கொடுத்துட்டே இருந்தேன். கொஞ்சம் டைம் எடுத்தது, ஒரு 1/2 hourக்கு மேலே ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறப்போ கொஞ்சம் குயிக்காக வந்துச்சு. அது டைமிங் தெரில ஜி. குயிக்காக சில டைம் வருது, சில டைம் வந்து கொஞ்சம் டிலே எடுக்குது. ஓகே, அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜி, நீங்கள் உங்களோட கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகே. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸ்டாப் பண்ணிடலாமா இதை? ஓகே. பாலாஜி, உங்களுக்கு வேற அப்டேட் வந்துச்சா? நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்பன்ட்டு?